शिव 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 நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தின் தந்தை உயர்திரு டாக்டர் மதுரை பொன்னையா சுவாமி ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை தருகிறார்கள். தொழில் நிர்ணயம் செய்வது எப்படி என்ற ஐயாவை பத்தி ஒரு உரை பாத்தீங்கன்னா நம்ம கரூர் ஜோதிட வாருங்கள் வளரும் ஜோதிட சங்கத்துல பார்த்தோமா கேட்ட ரொம்ப அற்புதமா பார்த்தோமா இருந்துச்சு. நிறைய ஜோதிட விதிகளை எடுத்து வச்சு பார்க்கும்போது அந்த விதி அப்படியே பொருந்துகின்றது அப்படின்றதுதான் அனுபவபூர்வமான உண்மை. எல்லாம் உள்ள இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப இந்த அற்புதமான முல்லை மகாலில் வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, காலையிலிருந்து நல்ல பல கருத்துக்களை எல்லாம் வழங்கி அவையை அலங்கரித்து அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சான்றோர்களே, அதனிலும் மேலாக இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, என் அன்புக்குரிய சகோதரர் சக்தி குரு அவர்களே, உங்களுடைய பாதாள கமலங்களை நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர் சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப ஜோதிடத்துல நீங்க பார்க்கக்கூடிய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்றத நாம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் எந்த இடத்திலையும் மாறாது. அதை நாம் எடுத்து கையாளக்கூடிய தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் ஜோதிடத்தில் பலன் சொல்வதில் வெற்றியும் தோல்வியும் ஆக நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப அந்த காலத்துல வாக்கியத்துல தான் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருக்கணிதம் வந்தது. இன்னைக்கு திருக்கணிதம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் திருக்கணிதம் தான் ஃபேஸ் பண்ணிக்கிருக்கேன். ஆனா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் மிகச் சரியாக பலன்களை தீர்மானித்தார்களே, அது எப்படி? நம்ம யோசிக்கணும். நம்ம எந்த முறையும் தப்பு தவறு அது இதுன்னு சொல்லப்படாது. நீங்க வாக்கியத்துல பார்த்த பெருமக்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க வாக்கியத்துல இருந்து அவங்க திருக்கணிதத்தை கூப்பிட்டு பாருங்க, வரவே மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல, என்னுடைய சகோதரர் தான் அதிர்ஷ்ட சுப்பிரமணி. ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருப்போம் ஒரு டெஸ்க்ல, ஒரு டேபிள்ல. அவர் வீட்டுல அவர் சேருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன்னு வைங்களேன், கிளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருப்பாங்க. அவர் வாக்கியத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் திருக்க அதை கேட்கிற, அதாவது சொல்றத கேட்டுக்கிட்டு இருப்போம் ஒழிய, வாங்க மூந்தல் மொழியா வாங்க உள்ள. அப்ப அதை கேட்கணும். பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையிலிருந்து நீங்கள் மாறக்கூடாது. ஆனால் நீங்கள் வாக்கியத்தில் பார்த்தாலும் திருக்கணிதத்தில் பார்த்தாலும் நீங்கள் எந்த முறையை கையாண்டாலும் 12 கட்டம் தானே, 27 நட்சத்திரம் தானே. இந்த 9 கிரகத்தை யாராவது மாற்ற முடியுமா? இல்ல உருண்டோடக்கூடிய 9 கிரகத்தை ஏதாவது நான் மாத்தி நான் இந்த மாதிரி பலன் சொல்றேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? வணக்கம் சொல்லி மாமல்லபுரம் முடிஞ்சா. ஆனா இந்த 12 கட்டத்துக்குள்ளதான் எல்லா விஷயமும் இருக்கு இல்லையா? 12 கட்டம் தான். இப்ப பொன்னையாவுக்கு 16 கட்டம் இருக்கா? இல்ல மூந்தல் முரளிக்காக இல்ல 21 கட்டத்தை வச்சுக்கிடுவோம். எம்என் சிஸ்டத்தில் அங்க 21 கட்டத்தை பாப்பன்னு சொல்ல போறாரா? இல்ல மணிகண்ட ராஜ் தான் இந்த ராசி மண்டலத்தை மாத்த முடியுமா? எங்கேயும் முடியாது. ஏன் தங்கமாண்டிய கிரகங்களை போட்டு
அவர் கசக்கி எடுத்து பிழிஞ்சு உங்களுக்கு பலாபலன்களை வந்து அள்ளி தர்றாரு. அவர் எதுவும் இந்த கட்டத்தை மாத்த போறாரா, நட்சத்திரத்தை மாத்த போறாரா, கிரகத்தை மாத்த போறாரா? யாராலையும் மாத்த முடியாது. மாத்த முடியுமா? இல்ல. ஆனால் இந்த 12 கட்டத்துக்குள்ளதான் பல கோடி தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு ரெண்டு எல்லாம் கிடையாது, பல கோடி தத்துவம். அப்ப அதை எப்படி பிரிச்சிருக்கிறான் அவன்? சரஸ்திரமா உபயமா பிரிச்சா கூட நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் சொல்லி பஞ்சபூத தத்துவத்தை அதை உள்ளடக்கி வச்சிருக்கான். நெருப்பு ராசி அப்படின்னு சொன்னா ஒன்றை அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்பு தான் மேஷம். இந்த ஆன்மா இங்க இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆன்மா வெளியே போனோம்னா அடுத்த பிறப்பொழிக்கு போகலாமா இல்லையா? அதைத்தான் மேஷத்துல வச்சிருக்கான். சிம்மம் என்பது ஸ்திர ராசி, அது ஒரு விளக்கின் வெளிச்சம். இந்த லைட்டு அதற்குரிய பவர்ல நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தகுதிக்கு தகுந்தார் போன்று பிரகாசிக்கிறான். ஆனால் காலபுருஷனுடைய பஞ்சமஸ்தானம், நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்முடைய கர்மவினைக்கு தக்கவாறு நம்மை இந்த உலகத்திலே பிரகாசப்படுத்துகிறது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல. ஆனா தனுசும் நெருப்பு ராசி தான், அது ஹோமத்தின் நெருப்பு, புனிதமான நெருப்பு. அப்ப அந்த புனிதமான நெருப்பை எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு இருப்போமா? நம்ம ஒரு கிரக பிரவேசமா இருந்தாலும் சரி, அல்லது கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி, நம்ம முதல் என்ன செய்யறோம்? யாகசாலை என்ன வைக்கிறோம்? அப்ப அந்த நெருப்பு நிலத்தத்துவத்தில் ஒன்று ரிஷபம், அது விளையும் இடம். இந்த ரிஷபம் என்பது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். அதாவது விளைகின்ற அந்த தானியங்களை தவிர நான் வேற ஒன்றை ருசித்து சாப்பிட்டு நான் வாழ்கின்றேன் யாராவது சொல்ல முடியுமா? மண்ணிலிருந்து விளையாத ஒண்ணு உண்டு இல்லப்பா. இப்ப நாங்களே வாசி ஒத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம், அபியாச கதியில இருக்கோம். காற்றை உணவாக கொண்டு வாழும் அரிய கலைக்கு பேர் தான் வாசி. அப்ப 24 மணி நேரம் நாங்க வாசிலேயே காத்தையா குடிச்சு இருக்கோம். இருக்காங்க சித்தர் பெருமக்கள், இருக்காங்க அவதூதர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆதாரம், வள்ளல் பெருமானே எப்பயாவது ஒரு நாள் செட்டியார் வீட்டுக்கு வருவாராம். வந்தோடனே ஒருபடி அன்னத்தை எடுத்து விட்டு போவாராம். அனுத்தேகி அவரே இந்த ஒருபடி அன்னத்தை எடுத்து உள்ள போட்டு தான் போவாராம். ஏன்னா அப்ப உண்டு விளைகின்ற நிலையை வைத்துத்தான் நம்முடைய நிலை இருக்கிறது. நான் கேட்கிற இதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு பார்க்கணும். ஆனால் கன்னி என்பது நமது வாழ்நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற பஞ்ச நிலங்களில் வாழ்கின்ற மனிதனுடைய பண்பாடு பழக்க வழக்கத்தை போதிக்கின்ற இடம்தான் கன்னி. ஆனால் மகரம் நம்முடைய கர்மஸ்தானம், பணிபுரிகின்ற இடம். இந்த இடத்தை தான் நம்ம நுண்ணிப்பா கவனிக்கணும். ஏன்னா காலபுருஷனுடைய அர்த்த திரியோணம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷபம், கன்னி, மகரம் ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு எவ்வாறு துணை இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் காமத்திரியோணம் வாழ்வியல். இப்ப நீங்கள் நானும் இப்ப இங்க ஒண்ணு கூடுறோம், பேசுறோம், செய்யறோம், இந்த ஸ்டேஜ்ல வந்து வணக்கம் சொல்றோம், மரியாதை கொடுக்கிறோம், இதெல்லாம் காமத்திரியோணம். காமத்திரியோணம் நாட் ஓன்லி செக்ஸ், இல்லற மட்டுமல்ல. இந்த இல்வாழ்க்கையிலே நீ யாரோடு எப்போது எங்கே தொடர்பு கொள்ள வேண்டும், உன் வாழ்வியலுக்கு துணையாக யார் வருவார்கள் என்பதை பற்றிய பறைசாற்றுகின்ற இடம்தான் இது காமத்திரியோணம். ஒன்று புயல் மிதுனம், தென்றல் துலாம், சூறாவளி கும்பம். ஆனால் கடகமிர்ச்சிய மீனம், ஓடுகின்ற நதி நீர், குளங்குட்டை நீர், அது சமுத்திரம். இப்படித்தான் இதை பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா இந்த ராஜமண்டலத்துக்குள்ள அதோட ஒரு அற்புதமான இடத்தை வச்சிருக்கான். இந்த மேசம் அப்படின்ற ஒரு வீடை எடுத்துக்கங்க, அதான் காலபுருஷனுடைய லக்னம் சொல்றோம். இந்த லக்னம் ஒருத்தனுக்கு 12ஆம் இடமா வரலாம், 3ஆம் இடமா வரலாம், 2ஆம் இடமா வரலாம், அல்லது 8ஆம் இடமா கூட வரலாம். எது? மேசம். ஆனால் ஒவ்வொருவருக்குமே கர்மா என்பது தீர்மானிக்கப்பட்டதாகத்தான் இருக்கு. அப்ப இந்த கர்மா தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தால் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவரும்போது அவனுடைய கர்மாவை பிறந்த பின்பா தீர்மானிக்கப்படுகிறது? இல்லை, பிறக்கும் அந்த ஜன நேரத்திலே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. பிறந்த அந்த ஜன நேரத்தினுடைய விதி தீர்மானிக்கப்பட்ட பின்பு விதி தீர்மானிச்சாச்சு. பின்னாடி எப்படிதான் ஒரு பரிகாரத்தினாலையும் அதனாலையும் இதனாலையும் விதியை மாத்திரலாம் அப்படின்னு சொல்றீங்க? இந்த பரிகாரம் என்ற சொல்லை நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் மழை பெய்கிறது, குடைபிடிக்கிறோம், செய்யலாம், அது வழிபாடுதான். வழிபாட்டுக்கு போங்க, உங்களுக்கும் ஸ்தலங்கள் இருக்கு, அந்த ஸ்தலங்கள் வழிபாடு பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இந்த 12 ராசிகளும் பல கோடி தத்துவத்தில் பல்லுயிர்களுக்கும் தன்னுடைய கர்மாவை தீர்மானிக்கும் போது எல்லா ஆன்மாக்களும் பிரகாசிக்கின்றனவா? என்ன
எல்லா ஆன்மாக்களும் பிறகு இப்ப நாமக்கல் எடுத்துக்கிட்டா நம்ம சக்தி குரு எல்லா ஜோசியர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, தமிழ்நாட்டுக்குள்ள அவரை எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லலாம். தங்கபாண்டியை எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு எல்லை வரைக்கும் எல்லா ஜோசியர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம்ல. டெல்லியில தங்கபாண்டியன் தெரியுமா? தெரியணும், அது வேற. இன்னைக்கு உலகம் பூரா அவருக்கு தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உலகம் பூரா தங்கபாண்டியனுடைய மாணாக்கர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது அவர் ஜோதிடத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு சேவை, நம்ம அதை பாராட்டணும். ஆனால் இன்னைக்கு உலகம் பூரா இப்ப இந்த நிலை, இந்த புகழ் எல்லோருக்கும் தெரியக்கூடிய அறியக்கூடிய ஆன்மா. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப காமராஜர் இருக்காரு, பசுமன் தேவர் இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருக்கிறாரு, இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க, காந்தி இருக்காரு. இவங்கெல்லாம் மறைந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனா இன்றளவு என்ன செய்யறோம்? ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கமா இல்லையா? அப்ப மறைந்த பின்பும் வாழுகின்ற மகாத்மாக்கள் இவங்களுக்கு அவர்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்துச்சுக்கிறோம் யோசிக்கணும். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த ராசி மண்டலத்துல சரத்த பூரம் தூக்கி ராஜ கேந்திர கலன் பாட்டிட்டாங்க. எத? மேசம், கடகம், துலாம், மகரம், இது பூரா ராஜகேந்திரம். இப்ப தர்மத்திரியோணத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்ல மேசம் அப்படின்ற அந்த அக்னி ராசிய அவன் ராஜகேந்திரத்தில் முதல் வீடு. இந்த வீடு தான் கேந்திர கோணமாக பரிணமிக்கும். கேந்திரமாகவும் வரும், கோணமாகவும் பரிணமிக்கும் இல்லையா? அதே இதுல கடகத்துல குரு உச்சம். கடகம். மேசத்துல யார் உச்சம்? சூரியன் உச்சம். உலகில் பிறந்த ஆன்மாக்கள் தன்னுடைய அறிவுபூர்வமான விஷயங்களில் தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்து இந்த உலகத்தில் அறியப்படக்கூடிய மனிதர்களாக உருவெடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மேஷம். ஆனா கடகத்துல குரு. இங்கே பொருள் படைத்த மனிதர்கள். இந்த பொருள் படைத்த மனிதர்கள்னா அவனுக்கு பின்னாடி ஒரு கர்மா வச்சுதான் பொருளை கொண்டு வர்றான். அவன் தொழில் செய்ய பணக்காரனா? அப்ப பொருள் படைத்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது எதுன்னா அதான் கடகம். சரி, துலாம்னு ஒண்ணு இருக்கு, காலபுருஷனுடைய 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் என்ன செய்யுது? தன்னலமற்ற தியாகிகளை, அதாவது அங்க யார் உச்சம்? சனி பகவான் உச்சம். அப்ப தன்னலமற்ற தியாகிகளை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ராசி எதுனா அதுதான் துலாம். அங்கே உச்சமாகக்கூடிய சனி. ரைட்டா? ஆனா கர்மாவின் மூலமாக தான் கொண்ட தனக்கு கொடுத்த கர்மாவை சிறப்பாக செய்யக்கூடிய நிலையிலிருந்து ஒருவனை இந்த உலகம் அடையாளம் காட்டுகிறது என்றால் அதுதான் மகரம். அந்த வீட்டுல யார் உச்சம்? செவ்வாய் உச்சம். நீங்க வாழ்ந்த தேவாரம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஐபிஎஸ் என்ன கெத்துன்னு காட்டினார். சபாநாயகர் PH பாண்டியன் இருந்தார். சபாநாயகருக்கு என்ன அதிகாரம் அவர் உட்கார்ந்த நமக்கு தெரியும் இல்லையா? TN சேஷன் இருந்தாரு, தேர்தல் கமிஷனா. அவர் இருந்த தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காது நமக்கு தெரியும். அப்ப அந்த 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 பதவிக்கு ஒரு மகத்துவம் கொடுத்த மனிதர்கள். ஆனால் தியாகம்னா இப்ப நீங்க மகாத்மா காந்தின்னு சொல்லி கொடுக்கோம். காந்தியை இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு கொடுக்கும். அவர் என்ன செஞ்சாரு? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அப்படி அஹிம்சை வழியில சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னை வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியா? அப்ப அப்துல் கலாம் இருக்கிறார், அறிவு சார்ந்தவர். இன்னைக்கு அம்பானின்னு சொல்றோம், பொருள் சார்ந்த நிலையில. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துக்கு இந்த 4 கேந்திரங்கள் தான் சுட்டி காட்டிக்கிட்டு வருது இல்லையா? சரி, நம்ம ஜாதகத்துல லக்னாதிபதியோ அல்லது தனஸ்தானாதிபதியோ பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ அல்லது 10 குடையோரோ யாராவது இந்த கேந்திரத்தில் இருக்காங்களா அப்படின்னு பாருங்களேன். அப்படி இந்த கேந்திரத்தில் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா என்றாவது ஒரு நாள் நீங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய மனிதர்களாக ஆவீர்கள் என்பதில் மாற்றமே கிடையாது. சரியா? எந்த காலத்திலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை கொண்டு வந்துடும், மறுக்கவே முடியாது. ஆனால் கர்மா எப்படி தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா? கர்மா எப்படி? இப்ப நம்ம சொல்றோம் 10ஆம் இடம் மட்டும்தான் தொழிலை தீர்மானிக்குன்னு நம்ம மனசுல போட்டு இது பண்ணிக்க இருக்க கூடாது. இதுதான் 10ஆம் இடத்தை அதிபதிக்கு இங்க இருக்காரு, இவர் தான் இந்த தொழிலை இவருக்கு தீர்மானிச்சிருக்காருன்னு சொன்னோம்னா நம்ம முட்டாளாயிருவோம். முதல்ல நம்ம லக்கணத்தை எடுக்கணும். இந்த லக்கணத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது? இவன் உழைக்கக்கூடிய தகுதி இருக்கிறாளா? அல்லது
தொழில் செய்யக்கூடிய தகுதி இருக்கிறதா அப்படின்றத நம்ம தீர்மானிக்கணும். இப்ப ஒண்ணு உத்தியோகம், இந்த பட்டம் சுயதொழில் அப்படின்னு 2 இருக்கா இல்லையா? 2 இருக்கு. அப்ப உத்தியோகம் பார்க்கக்கூடிய தகுதி இருந்தா அவன் உத்தியோகத்துக்கு அனுப்பணும். சரி, உத்தியோகம் அப்படின்றத அவனுக்கு இருக்கு, உத்தியோகம் பார்க்கக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்குன்னா அடுத்து நம்ம எங்க போகணும்? கல்வி வளமைக்கு போகணும். உத்தியோகத்துக்கு என்ன தேவை? கல்வி தானே. அப்ப இவனுக்கு அடிப்படை கல்வியா உயர்கல்வியா? சரி, அடிப்படை கல்வினா 4ஆம் இடம், உயர்கல்வினா 9ஆம் இடம். இதுல சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சார் நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க உள்ளாந்து கொண்டு போய் ஆய்வு பண்ணி பாருங்க. ஒரு ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரநாதன், ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் 10 குடையவராக ஆகிறார். இப்ப கடக லக்கணம், அவன் மிருகசிரம் சித்திரை ஆவிட்டத்துல எதையோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்துடுறாயா. இப்ப அவனுக்கு 5-10 கூட யோகாதிபதியுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கான். அப்ப ஜனன காலத்திலேயே இவன் உயர்ந்த நிலைக்கு ஒரு பதவிக்கு சொந்தக்காரன் தீர்மானிச்சிருந்தா? நல்லா கவனிக்கணும், ஜென்ம நட்சத்திரம் தீர்மானிக்குது. அப்ப அந்த 10 குடையோடைய நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் இவன் பதவி உண்டு என்பதை தீர்மானம் செய்து பிறந்ததனால் இவனுக்கு உயர்கல்வியை கொடுத்து ஆக வேண்டும் என்ற நிலையை அங்கு ஸ்தாபித்து 10ஆம் இடத்தால் தான் நாம என்ன செய்யறோம்? மிக பிரம்மாண்டமா பேசுறோம். சரி, 10ஆம் இடத்தினுடைய நிலைப்பாடு எந்த வீட்டிலிருந்து தெரியும்? இப்ப லக்கணம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க லக்கணம் நன்றாக இருப்பான், இவன் வாழ தகுதியானவன், வாழும் முறை வளமாக வாழ்வான் என்பதை நீங்க எந்த வீட்டை வச்சு தீர்மானிப்பீங்க? உடனே நம்ம பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி தூக்கிடக்கூடாது. பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் நீ நீண்ட ஆயுளோட இருந்தா தான் நீ வாழ முடியும் இல்லையா? அப்ப லக்கணத்தினுடைய சூட்சம் எங்க இருக்கு? அதற்கு 8ஆம் இடத்துல இருக்கு. உடனே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு நம்ம தப்பா வாசிடக்கூடாது. ஒவ்வொரு பாவத்தினுடைய தன்மையும் ஒவ்வொரு பாவத்தினுடைய ரகசியமும் அதற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல ஜாதகத்தை போய் போட்ட உடனே பெரியவங்க என்ன செய்வாங்க? பார்த்த உடனே நீங்க உடனே சொல்லக்கூடாது, உடனே ஏப்பா நீயே பெருசு உனக்கு ஒரு பெருசான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது சிந்திக்கிறது தெரியுது. நான் என் காலத்துல பெரிய பெரிய ஆள், அதாவது அந்த காலத்துல எல்லாம் நான் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்பேன், அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? 3 மாசத்துல ஜோசியம் எடுத்து 4ஆவது மாசத்துல நான் ஆசிரியர்னு வந்துடுறேன். 3 மாசம் தான், 4ஆவது மாசம் நான் குரு. அதை விட எனக்கு பெரிய இது என்னன்னா, நான் இந்த இதுல 45 வருஷம் ஆச்சு. இந்த ஜோதிட மாத்தான், ஜோதிட சக்கரவர்த்தி, இந்த வார்த்தைக்கு அதாவது அந்த வார்த்தைக்குரிய உங்களை கண்டாலே இப்படித்தான் நிக்க தோணும் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆட்கள். யாரு? KS கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். அவர் மாதிரி பெரியவங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்களாம் ஜோதிட சாம்ராஜ் சக்கரவர்த்தி. அவங்கள பார்த்தோம்னா நம்ம அவங்க தன்னைறியாம கையை கட்டும், இப்படித்தான் நிற்கும். இன்னைக்கு என்ன 2019 ஜோதிடத்துக்கு 2021 ஜோதிட சக்கரவர்த்தி அப்படின்னு போட்டுறாங்க. இந்த ராசி மண்டலத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த ராசி மண்டலத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இன்னமும் தெரியும், இன்னமும் எங்க வேணாலும் சரி. இப்ப நான் சில நேரத்துல எங்க வீட்டுல பூஜை ரூம்ல பூஜை, எனக்கு இந்த சாமியை அலங்கரிக்கிறது, பூ போடுறது, பத்தி பொருத்துறது, நல்லா அர்ச்சனை பண்றது, அவங்கள புகழ்ந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஓய்வு நேரம் பூரா என்னுடைய நேரங்கள்ல 3/4 நேரம் அலங்காரம் தான். சரியா? எனக்கு ரொம்ப ஹேபிட். ஆனா அந்த ரூம்குள்ள அப்படியே இந்த யூடியூப் அப்படி திறந்து பார்த்தா சரி, தங்கப்பாண்டியன் 12ஆம் பாவத்துடைய சிறப்புகள். சரி போடு, தங்கப்பாண்டி பேசுறத பூரா கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்? எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும். பரவாயில்லையான்னு கெஞ்சிடாரு பாத்தீங்களா? ஏன்னா அவர் ஒரு பாவத்தை மிக அழகாக எடுத்து சொல்லுவார். சார், பாவ காரகத்தை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க.
என்ன பாவ காரகத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க உட்கார்ந்து புத்தகத்துல பார்க்கணும். முத கிரகத்தினுடைய குணாகாரம் அண்டு கிரக காரகம், பாவத்தினுடைய தன்மை, இது ரெண்டையும் நல்லா உட்கார்ந்து ஆய்வு பண்ணுங்க. சரியா? நானே கேஎஸ்கேனுடைய இதுல இருந்து எடுத்து பார்க்கும்போது வியக்கத்தக்க வரிகள் இருக்கும். வியக்கத்தக்க வரிகள் அதுக்குள்ள இருக்கும். அதை பார்த்துட்டு இது என்ன, ஒரு இடத்துல லக்கணத்துல சொல்லியிருப்பாரு, இதுல கௌரவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 5ஆம் இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு, மரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா 10ஆம் இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா ராஜ மரியாதைன்னு சொல்லியிருப்பாரு. இது எப்படிரா? அப்ப இங்க இருக்க நம்ம லக்னாதிபதி போய் பஞ்சமத்தில் அமர்ந்து விட்டது. சரியா? நல்லா சொல்றேங்க, லக்னாதிபதி பஞ்சமத்தில். பார்ப்பதற்கு பர்சனாலிட்டியா இருப்பான், அழகா இருப்பான், அழுக்கு ஆடை உடுத்தினாலும் அவன் அழகனே. ஆனா அவன் எதுக்குமே பயன்பட மாட்டான். ஏன்னா அவனை பார்த்த உடனே விஷ் பண்ணுவோம், நமஸ்காரம்னா அப்படி சொல்லுவோம். ஆனா என்ன ஆகும், அவன் ஒரு வேலைக்கும் போக மாட்டான். எல்லாம் இருக்கிற காசுக்கு அப்புறம் அடிப்பான். ஏன்னா 5ஆம் இடம் மரியாதைக்குரியது, போற்றுதலுக்குரியது, வணக்கத்துக்குரியது என்றாலும் கூட அது எந்த விதமான உழைப்புக்கும் சாராத நிலையில் இருக்கும். ஆனா அதே லக்னாதிபதி 9 உட்கார்ந்துட்டா அவன் ஊருக்கு பெரிய மனுஷன் தான், பெரிய ஆளு தான், நல்லவன் தான், நம்ம அதெல்லாம் மறுக்கல. அவனால ஏதாவது தொழில சிறக்க முடியுமா, வேலை பார்க்க முடியுமா? முடியாது. இதுவே அவைகளை ஒழிச்சிரும். அதனால என்னைக்குமே ஒருத்தன் கும்பிடுறான், நம்மளை தொட்டு கும்பிடுறான்னு மட்டும் நெஞ்ச நிமித்திடாத மவனே. சரியா? ஆமா, என்ன சொல்றது, பலநாட்டையாட்ட ஒருத்தன் காலில் விழுந்துட்டானே, சின்ன பல காலில் வந்தா 10 தடவை விழுந்துருவாரு. என்ன நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 12 பாவங்கள், இதுல இந்த ராஜ கேந்திரங்களை நம்ம தூக்கணும். குறிப்பா லக்கணத்திற்கு என்ன தகுதி இருக்கு? சரி, லக்கணத்திற்கு தொழில் செய்யக்கூடிய தகுதி இருக்கணும், அது உழைக்கக்கூடிய தகுதி இருக்கணும். அப்பதானே அது சரியா வரும். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன், ரிஷபலக்கண ஜாதகம். அவன் பூரட்டாதியில பிறந்திருக்கான். குரு போய் மகரத்துல நீச்சம். நல்லா கவனிக்கணும், மகரத்துல நீச்சம், பூரட்டாதி நட்சத்திரம். சரி, என்னடா இது, 8ஆம் அதிபதி 9ல போய் நீச்சமா இருக்காரு. இருந்தாலும் லாபாதிபதியா இருந்தாலும், ஆனா அவனுக்கு காலபுருஷன் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஓகே, இவன் வெளிநாட்டுல போய் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன தகவல் வருது, டே அவன் ஒரு மருத்துவரடா அப்படின்றான். அது என்னது, குழந்தைகள் நல மருத்துவர்ன்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் 8ஆம் பாக்கியத்தில் நின்று நீச்சமான ஒருத்தனுக்கு போய் உயர்ந்த ஒரு மருத்துவ கல்வியை கொடுத்திருக்குன்னா என்னடா காரணம்? எனக்கு தூக்கம் வரல. டேய் நிறுத்து இந்த ஜாதகத்தை. தூக்கி பார்த்தா 10ஆம் இடத்துல கேது குருவோட நட்சத்திரத்தில் இருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. ஆஹா, நீச்சமாகி வக்கரம் பெற்ற கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்த சாயா கிரகங்கள் உயர்ந்த பதவியை கொடுக்கின்ற ஒரு ரூல்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. கண்ணை விழிப்பா வச்சிருக்கணும், அப்பதான் அங்க ஏதாவது நமக்கு கிடைக்கும். ஆனா அதே நேரம் இந்த 6ஆம் இடம் என்பது உழைப்பு. நல்லா கவனிக்கணும். 6ஆம் இடத்தை நம்ம பகுத்து பார்க்கணும். 6 கூட ஒரு போய் நெருப்பு ராசியில் உட்கார்ந்து இருக்கிறான்னா அவன் உழைப்புக்கு தகுதியானது. எல்லாமே உழைப்பான், நம்ம உழைக்காம இருக்கோமா? ஆனா ஜோசியில் இருக்க உழைக்கிறீங்களா? ஐயா, நீங்க எல்லாம் பெரிய இந்த காடு கரையில போய் மம்பட்டியை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க உழைக்கிறீங்களா? உங்களுக்கு பூரா 5ஆம் பாவம் நல்ல வேலை வைக்குது மோனே. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கீங்க. நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றேன், யார் கோச்சுவும் கூடாது. சரியா? ஆனா சொல்லக்கூடியதுக்கு தகுதி இருக்கானா? இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஆனால் நீங்க கோச்ச கூடாது. நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து ஜோசியம் பார்க்கறாரு மகனே, நம்ம கிட்னி போயிரும் தெரியுமா? உடம்புக்கு அசைவு வேணும். காலையில ஏர்லியா எந்திரிக்கிறீங்களா, குளிக்கிறீங்களா, பூஜை முடிக்கிறீங்களா, நல்ல காலாறு வாக்கிங் போங்க. முடிஞ்ச அளவுக்கு கைய கால ஆட்டி உட்கார்ந்துக்குங்க. அதே உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு அப்பப்ப கால கைய அசை விடுங்க. இல்லாட்டி இங்கிட்ட வருமானம் வந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் என்ன செலவழாகும், பத்திரம். இங்கிட்ட சம்பாதிச்சு அங்கிட்டு போய் நம்ம வைத்தியத்துக்கு கொடுத்துட கூடாது.
அதனால நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் 5ஆம் இடம் வேலை செய்யுதுல, நம்ம ஹெல்த்தா தானே இருப்போம் அப்படின்னு மமதையில மட்டும் உட்கார்ந்துடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இந்த ராஜ கேந்திரங்கள்ல லக்கணத்துல நம்ம பாக்குறோம், இந்த லக்னாதிபதி இந்த ராஜ கேந்திரத்துல இருக்கா அல்லது 12 பாபாதிபதிகள் இதுல ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பெரியவங்க நமக்கு அழகா சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, தர்ம திரிகோணாதிபதியில் யாரு? செவ்வாய், சூரியன், குரு. இவங்களை அப்படியே தூக்கி நிப்பாட்டிக்கங்க உங்க ஜாதகத்துல. என்ன இப்ப ஜாதகம் பார்க்கும்போது லக்கணத்தை வச்சு பார்க்கலாம், சந்திரனை வச்சு பார்க்கலாம், சூரியனை வச்சு பார்க்கலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா? லக்னாதிபதி நின்ற வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டை வச்சு பாருங்க, 100% உங்களுக்கு கரெக்டா வரும். என்ன அப்ப 84ல எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது. அவர் நெல்லை பாபுஜி புத்தகம். அவர் தான் எடுத்து எழுதியிருந்தாரு, பிறவியல்பு லக்கணம் கணித்து கண்ட லக்கணம் 2 இருக்குடா, நீ பிறவியல் லக்கணத்தை விட்டுட்டு கணித்து கண்ட லக்கணத்தை வச்சு நீ பலன் பாடுறா, உனக்கு கரெக்டா வரும்னாரு. இன்னைக்கு லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு நீ அழகா பலன் எடுத்து பாருங்க, ஒண்ணும் இல்லையா? லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 2இல் ஜென்ம லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ வந்து உட்கார்ந்து வைங்க. டேய், நீ உட்கார்ந்த இடத்துல உனக்கு விளைஞ்சுக்கிட்டே இருக்கப்படா, நீ எதை வேணாலும் செய்யலாம். புரியுது சொல்றது? உன்னுடைய லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு லக்னாதிபதி ஒரு இடத்துல விட்டார், அதற்கு 2இல் ஜென்ம லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ நின்றால் நீ உலகமகா சித்தன் தான், அஷ்ட ஐஸ்வர்யம் உனக்கு வரும். சரி, ரைட். இதை விட என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், சாரி மகர ராசி அவிட்ட நட்சத்திரம், கும்ப லக்கணம். இங்க ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் 2 பேரும் அந்த ராசி கட்டத்துல அல்லது நவாம்ச கட்டத்துல சசாசனத்துல இல்லாம இருக்காங்களான்றத கொஞ்சம் பார்க்கணும். இப்ப ராசியாதிபதிக்கு லக்னாதிபதிக்கு ராசியாதிபதி, அப்ப ராசியாதிபதிக்கு லக்னாதிபதி 6, 8, 12 கொஞ்சம் அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஆனால் ஒரு சின்ன பையன், 13 வயசு பையன், அவன் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி கும்ப லக்கணம், செவ்வாய் 7ல போய் பூர்ண நட்சத்திரம், சுக்கிரன் சுகபாக்கியாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சனி உச்சம், அவனுக்கு 9 உச்சம், சித்திரையிலே நிக்கிறான். நான் இவனுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னையா ராசியாதிபதி லக்னாதிபதி 9 உச்சமாயி 3-10 கூட செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 7ல சுகபாக்கியாதி சாரம், சும்மா சூப்பரா படிச்சு அப்படி வருவான் இப்படி வருவான். அது சனி வேதனுடைய நட்சத்திரத்தில் நாம நினைக்கிறமா இல்ல, அவன் வித்தியாசமா படிப்பான் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்லா கவனிக்கணும். ஸ்டாப் ஸ்டாப் மேன். ஏன்னா நான் சொல்றேன், நிறைய நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். சார் அவன் ஸ்கூலுக்கே போனது இல்லை சார், 13 வயசு இருக்கின்றாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சக்தி சொல்லிட்டாரு, தொழிலை நிர்ணயிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி பார்த்தா 21,600 நிலையை நான் இங்க எடுத்து பேசணும். சரியா? ஒரு மனிதனுடைய சுவாசம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம். நீ எவ்வளவு சுவாசிக்கிற? 16,400 சுவாசம் தான் சுவாசிக்கிற. மீதி 7,600 சுவாசம் வீணா போகுது. அதையே நீ கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன அழகு நட்சத்திரம் தான் ரொம்ப அழகா சொல்றாரு. 8 புறவியடி 6 காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் நிறுத்து கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் அடியே கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படின்னு அழகா சொல்லுவார். இந்த இதை பத்தி நம்ம தேகத்துடைய இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசு தானே பிரதானம். இந்த சிரசை தூக்கிட்டா இது என்னது? முண்டம் இல்லையா? இது முண்டம். மேசத்தை மட்டும் தூக்கிடுவோம், அப்புறம் இதுக்கு மத்ததெல்லாம் இல்லையா? எங்க விட்டேன்? அப்ப அந்த 13 வயசு பையன் ஸ்கூலுக்கே போல, ஸ்டாப் பண்ணிட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. என்னடாக்கள் 2மே இருக்காங்க. செவ்வாய் 7ல சுக்கிரன் சாரம் சுகபாக்கியாதி சாரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அட பைத்தியக்காரா, அவன் ஸ்கூலுக்கே போனதில்ல, அவன் ஒரே ரூமுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு பெத்த தாய் தகப்ப நாங்க சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் இதுவரைக்கும் 600 புத்தகம் வாசிச்சிருக்கான். பெரிய பெரிய மடாதிபதிகள் அவனை வந்து பார்த்துட்டு போய்க்கிருக்காங்க. எப்படி சார்? சத்தியமா அப்படியே. அப்ப இந்த ராசியாதிபதி லக்னாதிபதி வந்து நம்ம பார்க்கிற விதம் இருக்கு பாருங்க, அதைத்தான் முதல்ல நம்ம எடுக்கணும். அதை விட லக்னாதிபதி
நவாம்சத்தில் போய் எந்த வீட்டுல வேணாலும் உட்காரட்டும்யா, எந்த வீட்டுல வேணாலும் உட்காரட்டும். அந்த வீட்டதிபதி இருக்கார் இல்லையா, அவரு செவ்வாய்க்கு 10 சூரியனுக்கு 9 குருவுக்கு 5 9 இருந்தா அந்த ஜாதகம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கீழ்குடியில் ஏழையாக பிறந்தால் ஒரு நாள் பிரகாசம் அடைந்து விடுவான். இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இதை நம்ம செக் பண்ணணும் இல்லையா. மத்ததெல்லாம் அப்புறம் சார், நான் நல்லா இருக்கேன் சார், என் தேகம் நல்லா இருக்கு, அப்ப நீங்க எனக்கு எழுதிக்கணும், நல்ல இலையில சாப்பாடு போடுறீங்க, சாப்பிடக்கூடிய தகுதி வருமா இல்லையா. இந்த உடம்பு இந்த இது சரீரம் நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். அப்ப இது பூரா போச்சு, இதுவா கத்தரிக்காய் நான் சாப்பிட மாட்டேன், வெண்டைக்காய் ஐயோ வச்சிடாங்க இப்படி பேசுனா, ஐயோ உருளைக்கிழங்க கேஸ்டிக்கு, சோறு கொஞ்சோண்டு ரசம் ஊத்துங்களே, இப்படி இருந்தா அந்த தேகம் எத்தனை நாளைக்கு வாழ போகுது. எதத்தினாலும் செமிக்கணும்டா, எதை போட்டாலும் செமிக்கணும். அதுக்காக நான் சாப்பிட்றதுல எல்லாத்தையும் வந்து வச்சிடாங்கப்பா, அது வேற. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம என்ன பார்க்கணும், லக்னாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி அப்படின்னு தூக்கி அப்படி ஒரு கோர்க்கணும் இல்லையா. அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் நல்லா ஷார்ப்பா சொல்றேன், ஏன்னா எல்லாரும் பேசணும். நான் ஒரு தொழில் நிர்ணயத்தை அப்படின்றத தீர்மானிக்கிறது அப்படின்றது சில விஷயங்கள். இப்ப மிதுன லக்னத்துக்காரன் வர்றான், நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டான், சரி ஒன்லி சிவில் இன்ஜினியரிங் எடுன்றுவேன். கும்பலக்னத்துக்கு வரேன்னா ஃபர்ஸ்ட் சிவில், செகண்ட் ஆர்கிடெக்ட், தேர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபோர்த் மெக்கானிக். சில லக்கணங்களுக்கு இந்த மாதிரி. இப்ப தனுசு லக்கணம் வர்றான் ஒருத்தர் வந்தோடனே, சார் நான் என்ன படிக்கலாம், இவனுக்கு டாக்டர் ஆகக்கூடிய தகுதி உண்டு, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், மருத்துவர் ஆகக்கூடிய தகுதி உண்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். நீங்க பூரா தனுசு லக்கணத்தை எடுத்து பாருங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மருத்துவத்துறை, டெக்ஸ்டைல் டிசைனிங், பார்மசூட்டிக்கல், இதெல்லாம் இருப்பான். அப்ப அவனு சொல்ல வேண்டியானே, நீங்க எந்த லக்கணத்துக்கு எடுத்தாலும் சரி, உயர்கல்வி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறாரான்னு எந்த லக்கணத்துக்கு பாருங்க. எந்தெந்த லக்கணத்துக்கு 9 குடையவர் 10ஆம் இடத்தில் நட்சத்திரமாக இருக்கிறார் அப்படின்றத நீங்க பாருங்க. பார்த்துட்டு உயர்கல்வியோடு இவனுக்கு பல பேரு உயர்கல்வி படிச்சிருப்பான், படிச்ச படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்குமா, இல்ல வேற உத்தியோகம் பார்த்துக்கிருப்பான். ஏண்டா இவன் சொன்னா நான் இன்ஜினியரிங் எடுத்தேங்க 18,000 சம்பளத்துக்கு போய்க்கு இருக்கேங்க அப்படின்னா, அவன் டிப்ளமோ சிவில் முடிச்சிருப்பான், அவன் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி இருப்பான், வெறும் டிப்ளமோ. இது எதனால? அப்ப நீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கு மேச லக்கணம் இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதை அப்சர்வ் பண்ணிக்கங்க. நீங்க போய் மல்டிபிள் எப்படி பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, சரியா. இப்ப காலபுருஷனுடைய லக்னாதிபதி யாரு? செவ்வா இல்லையா. அந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல உச்சமாகிறாரு, 10ஆம் இடத்துல உச்சமாக சொல்ல வேண்டியதானே. பூரா நீங்க ஜோசியர் இல்லையா, வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க உங்க பப்பு வேகாதுன்னு நினைக்கிறேன், நம்ம தெரியல. அது இந்த அவர் தான் லாய்க்கு, உங்களுக்குலாம் நான் லாய்க்கே கிடையாது, சரியா. அது தங்க பாட்டுதான், என்ன முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாரு, இல்ல எல்லாம் தூங்கித்தான் இருக்கோம் அப்படின்னு. அப்ப லக்னாதிபதி ஆகி அந்த செவ்வா 10ஆம் இடத்தில் உச்சம் இல்லையா. அந்த 10ஆம் இடத்ததிபதியாகி சனி அந்த வீட்டுக்கு 10ஆம் இடத்துல உச்சம், ரைட்டா. சரி, அந்த சனிக்கு 10ல உச்சமாகக்கூடியது யாரு? குரு. ஆனா சுக்கிரன் கிடையாது. குரு என்ற வீட்டதிபதியாகி சந்திரன் அதற்கு 11ல் உச்சம். அப்ப குருவுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் தான் உச்சம் வர்றாரு இல்லையா. இது ராஜகேந்திரத்தில் இருக்குது சார். அதனால ராஜகேந்திரத்துல ஒரு சின்ன வார்த்தையை விட்டேன். அதாவது எந்த பாவாதிபதி உங்களுக்கு இந்த ராஜகேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, என்றாவது ஒரு நாள் நான் வீழ்த்தப்பட்டு விட்டோம் என்று நினைக்காதீர்கள், என்றாவது வெகுண்டு எழுந்து வெளிச்சத்துக்கு வருவாள் நம்ம சொல்றோம். அப்ப நம்மளுடைய லக்னாதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் வேண்டாம். நம்ம லக்னாதிபதி செவ்வாய்க்கு 10ல் இருந்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதி 10ல் நின்று அந்த வீட்டது உச்சம்தான் ஆகணும்னா அப்படி எல்லாம் இல்ல. நல்லா கவனிங்க, 10ஆம் இடத்தோடு நமக்கு ஒரு கரஸ்பாண்டிங் எப்பயுமே இருக்கும். அப்ப இதுக்குள்ள என்ன சொல்றோம், 10 குடையவர் சனி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 10 குடையவர் சனி. சனி உச்சமான வீட்டுக்கு 10ஆம் இடத்துல குரு. இந்த குரு யாரு? பாக்கியாதிபதி தானே. அப்ப நம்ம 10 குடையவர் நின்ற வீட்டிற்கு 10ல் நமது பாக்கியாதிபதி அமர்ந்திருந்தால் அவன் உலக புகழ்பெற்ற ஒரு வணிகத்திற்கும் தொழிலுக்கும் சக்கரவர்த்தி ஆவான் அப்படின்னு அதுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கான்.
அதை விட ஒரு பெரிய வேடிக்கை பாருங்க, நம்மளுடைய சனிக்கு 10 கூட நல்லா கேட்கணும். ஷார்ட்டா ஸ்வீட்டா இன்னைக்கு ஒரு பெரிய ஈஸ்வரன் சொன்னது மாதிரி ரகசியமா சூட்சமா. நீங்க ஒரு டைம் இருக்கா? 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கும் ஏன்னா ஆமா எல்லாரும் பேசணும். ஆனாலும் சொல்லாம இருக்கு. சரி வேணான்னு விட்டுட்டு போனாலும் சிக்கலாயும். நீங்க பாவாத் பாவான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்கணம் எதையும் சார்ந்தே இருக்காது. ஒண்ணுதான். 1 9 சேருமா? சேராது. ஆனா 7க்கு 7ஆம் இடம் லக்கணம். அப்ப 7ஆம் இடம் யாரை சார்ந்திருக்கு? லக்கணத்தை சார்ந்திருக்கு. இங்க நல்லா கவனிக்கணும். 2ஆம் இடத்தினுடைய சாரம்சம் பாருங்க. பாவாத் பாவால 2க்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம், 3க்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம், 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். மவனே இதுக்கு நீ டேபிள் போட்டேன்னு சக்கரவர்த்தி தான் எழுதிக்க. நல்லா கவனிங்க. பாவாத் பாவால 2ஆம் இடம் ஏதோ ஒன்று. இந்த 2ஆம் இடத்துடைய சிறப்பு 3ஆம் இடத்தில் இருக்கு. 3ஆம் இடத்துடைய சிறப்பு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. 5ஆம் இடத்தின் சிறப்பு 9ஆம் இடத்தில். ரைட்டா? இப்ப இந்த வீடு கோர்வையாச்சா? இதுக்குள்ள ஒரு கரஸ்பாண்டிங் இருக்கு. இதை நல்லா பாருங்க. சரி, 4க்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம், 7க்கு 7ஆம் இடம் லக்னம். இப்ப 4 7 ஒண்ணுதான். 1 4 7 சார்ந்திருக்குது. வேற எதுக்கும் போகல. ஆனா 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம் இல்லையா? இந்த 8ஆம் இடத்துல சுவிட்ச் எங்க இருக்கு? 3ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் 6க்கு 6ஆம் இடம் 11ஆம் இடம். இப்ப இந்த 10ஆம் இடம் எங்க இருந்து வருது? 12ஆம் இடம் எங்க இருந்து வருது? சொல்லுங்க. 10ஆம் இடம் எங்க இருக்கு? இதுக்குள்ள கோர்வை ஆகுதா? இதுக்குள்ள எந்த இடத்துல கோர்வை ஆகுது? 10ஆம் இடத்துல கோர்வை எங்க இருக்கு? அப்ப நீ கர்மவினைக்கு கழிக்கத்தாண்டா இங்க வந்திருக்க. அப்ப சனிக்கு 10 குடையவர், சனி நின்ற வீட்டிற்கு 10 குடையவர். நல்லா கவனிக்கணும். சனி நின்ற வீட்டிற்கு 10 குடையவர். உன் ஜென்ம லக்கணத்திற்கு 10ஆம் பாவத்திலோ அல்லது 10 குடையவரை பார்த்தோ நின்று விட்டால் நீ செய்யும் தொழிலே பிரகாசம் அடைந்து விடுவாய் அப்படின்றத அழகாக சொல்லலாம். அப்ப உன்னுடைய ஜாதகத்துல 10 குடையவர் நின்ற வீட்டிற்கு 10 குடையவர் சனிக்கு 10ல் அமர்ந்து விட்டால் அவனே இந்த கர்ம வினையிலே பிரகாசமடைய தகுதியானவன் என்பதை இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது. இந்த 10ஆம் பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. உன்னுடைய அதாவது லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 10 குடையவர், ஜென்ம லக்னத்துக்கு 10 குடையவரை எடுக்கணும். இப்படி இதுல ஒரு டேபிள்ஸ் இருக்கு. ஒரு 12 டேபிள் இருக்கு. இந்த டேபிள் மட்டும் ஒவ்வொரு வீட்டுக்குமே 12 டேபிள் இருக்கு. இந்த டேபிளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 2ஆம் இடத்துக்கு அதே மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வாய்ப்பாடு மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். டேபிள்ஸ் தான் ரொம்ப அற்புதமா நீங்க இந்த கேந்திரங்களை அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு 10 குடையவர் இந்த ராஜகேந்திரத்துல போய் உட்கார்ந்துடலாம்ல. உட்கார்ந்து அவன் என்ன செய்வான்? சக்கரவர்த்தி மாதிரி வெளியே வருவான். அதனால பாவாதிபதிகளை எடுங்க, பாவாதிகள் பெற்ற சாரம்சத்தை எடுங்க. அவங்க நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி யாருன்னு பாருங்க. அதை கூட அழகான ஒரு யோகத்தை சொல்லியிருக்கான். என்ன? லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 10 குடையவர், குரு நின்ற வீட்டிற்கு 10ல் நின்றாலும் ரொம்ப அற்புதமான சக்தி படைத்த மனிதனாக வெளிவரக்கூடிய நிலை உண்டு. ராசியின் நவாம்சத்தை வச்சு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நவாம்சம் போதும், இதை வச்சே நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம். இனி ஒரு தருணம் கிடைக்கும் போது இதை நம்ம தொடர்ந்து இந்த இதுக்குள்ள பல விஷயங்களை சொல்றேன் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்க வளநாட்டு சித்தர் சாது சோம்பர் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தல்ல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். மிக அற்புதமான 10ஆம் பாவத்தின் சூட்சமங்களை பற்றி நம்முடைய காலப்புருஷ தத்துவ ஞானி மதுரை டாக்டர் திரு பொன்னையா சுவாமி ஐயா அவர்கள் அருமையாக விளக்கியுள்ளார். ஐயா விளக்குனதுல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு சூட்சமத்தை நீங்க இங்க உடைச்சிருக்காரு. ஓகேங்களா? அது முக்கியமா எல்லா ஜோதிடர்களும் பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமாவே பார்த்தோமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அத வந்து நம்ம சங்கத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஜோதிடம் கற்போம்ன்ற ஒரு நூல்ல நெல்லை பாபுஜி ஐயா எழுதுனதுல பிறவி இயல்பு லக்னத்தை, லக்னாதிபதிக்கு 10ஆம் பாவத்தை வைத்து உன்னுடைய தொழில் பாவத்தை நிர்ணயம் செய்து பாருங்கள், அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டை லக்னமாக வைத்து பலன் பாருங்கள் என்ற அற்புத சூட்சமத்தை சொல்லியிருக்காரு. நம்மளுடைய பொன்னையா சுவாமி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு ஜோதிட நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட மகா பிரம்ம ஞானி என்ற விருதும் பட்டமும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உயர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களும் வாஸ்து நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களும் மதமலை குருஜி ஐயா அவர்களும் வழங்கி சிறப்பிப்பார்கள். நல்லா புரியும்.